அம்மா, என் பேர் ராமு. அத பத்தி எனக்கு என்ன? இதுதானே காவேரி அம்மா வீடு. அத பத்தி உங்களுக்கு என்ன? ஐ எம் சாரி, நேத்து புரோக்கர் பொன்னுசாமி கிட்ட மாடி ரூமுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தேன். ஓ, அது நீங்க தானா? உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. என்னது? நீங்க கொடுத்த அட்வான்ஸ். ஐயோ, என்னமா அது? ஏன் சார் இப்படி அலறீங்க? நாங்க மாடி ரூம் யாருக்கும் வாடகைக்கு விட போறது இல்ல. அப்படி சொன்னா எப்படி? நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேம்மா. அதுக்காக விருது வைக்க சொல்றீங்களா? அதெல்லாம் வேண்டாம். என் மேல இறக்கப்பட்டு கொஞ்சம் மனசு வச்சா போதும்னு சொல்றேன். இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாதுமா. அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? வேலை தேடி வந்தேன். மை காட், வேலை வேற இல்லையா? பயப்படாதீங்க, மாசம் வாடகையை கரெக்டா கொடுத்துடுவேன். இடமே இல்லைங்க, அப்புறம் எதுக்கு வாடகை? ஏமா ப்ளீஸ், நான் ஏறி எங்கால வாசப்படியே இல்ல, தயவு செஞ்சு. பெரிய நியூஸா போச்சே, போங்க சார். அம்மா, நீங்க வீடு இல்லன்னு சொன்னா சத்தியமா நான் சத்தியகாரம் பண்ணுவேன். கொண்டாங்கதே வந்து தொடங்கி. இந்தாங்க. என்னங்க? படியில வரப்ப பார்த்து வரணுங்க. ஏங்க? 3வது படிக்கட்டு இல்ல, மறந்து கால் வச்சா கை கால் தான் உடையுங்க. சரிங்க. ஐயோ, கதவு தொடாதீங்க. ஏங்க? தொட்டா கையோடு வந்து. என்னையும் தொட்டீங்க. தொட்டா விழும் தெரியாதுங்க. இனிமே என்ன கேட்காம எதையும் தொட வழக்கம் வச்சுக்காதீங்க. சரிங்க. சரியா கேட்டுக்குங்க. செவத்துல ஆணி அடிக்க கூடாது. ஏங்க? ஏற்கனவே கீறல் விழுந்திருக்கு, ஆணி அடிச்சா டேஞ்சர். கீழே விழுந்து. இத பாருங்க, லைட்ட போடணும்னா நீங்க ஸ்டூல் மேல ஏறி நின்னுட்டா சுவிட்சையே போடணும். இல்லாட்டி ஷாக் அடிக்கும். அப்புறம் ராத்திரி 9 மணிக்கு மேல லைட் எரியக்கூடாது. தப்பி தவறி எரிக்குது. மெயின் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எப்படிங்க படிக்கிறது? அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். மேல பாருங்க, பகல்ல அங்கே நல்ல சூரிய வெளிச்சம் வரும், ராத்திரில அருமையான நில வெளிச்சம் கிடைக்கும். ஆமா, அமாவாசைக்கு என்னங்க பண்றது? அழகா ரெஸ்ட் எடுத்துக்கிறது. அது சரி, சட்டி பானை ஏதாவது வச்சிருக்கீங்களா? சமைக்கத்தானே, வாங்கிக்கிறேன். அதுக்காக சொல்லல, மழை பெஞ்சா வீடு கொஞ்சம் லேசா ஒழுகும். இந்த சட்டி பானை எல்லாம் அங்கங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு கேட்கற கோச்சு மாட்டேங்க. என்ன? தயவு செஞ்சு என் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடுறீங்களா? ஏன்? இந்த அரண்மனை வச்சுட்டு தானா வாடகைக்கு விட முடியாதுன்னு அவ்வளவு கிராக்கி பண்ணீங்க? இது எங்களுக்கு அரண்மனை தான் சார். இதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து கெஞ்சினீங்களே, அதை மறந்துட்டீங்களா? இத பாருங்க, வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஒண்ணு கேட்க மறந்துட்டேனே, நீங்க சைவமா அசைவமா? நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன். அதானே பார்த்தேன். ஏன்னா நாங்க செய்வோம். அப்புறம் எனக்கு பிடிக்காத அது இது நல்லா கொண்டாந்து சமைச்சீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காத நான் ஏங்க செய்ய போறேன்? இத பாருங்க, வெளியில எங்கேயாவது போனா 8 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேரணும், இல்லன்னா கதவை பூட்டிடுவேன். இந்த கண்டிஷன்ல இருந்து ஏதாவது தவறி நடந்தீங்க, அடுத்த நிமிஷமே நோட்டீஸ் கொடுத்து வீட்டை விட்டு காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம். நம்மளுக்கு என்ன வயசாகுது? என்ன கேள்வி எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? 18. இந்த வயசுலயே பாட்டி மாதிரி பேசுறியே, உண்மையிலேயே பாட்டியான இந்த வீடே தாங்காது. என்ன சார், வயசை கேட்டவன மரியாதை குறையுது, ஜாக்கிரதை. எப்பா சரியான இடத்துல வந்து மாட்டிட்டாடே. இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. அம்மா, நீங்க எவ்வளவோ அன்பா பேசுறீங்க, ஆனா உங்க பொண்ணு இருக்கு கடுகடு கடுன்னு. அப்பப்பா கொஞ்சம் முன்கோபமோ? பேச்சுதான் அப்படி, ஆனா ரொம்ப நல்லவப்பா. அம்மா, கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது. இங்க அசைவமே சமைக்க கூடாதோ? நீதான் சைவம்னு சொன்னியாமே. உங்க பொண்ணுக்கு பயந்துட்டு தான் அப்படி சொன்னேன். ஆனா ஒருவேளையாவது எனக்கு அது இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதுக்கு என்னப்பா, அவளுக்கு தெரியாம நீ ஆசைப்பட்டதை வாங்கி சமைச்சுக்க. ரொம்ப சந்தோஷமா.